Hi, hello, vanakkam and welcome to Cristen Lifestyle. நான் உங்கள் வின்சி கிறிஸ்டன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 5 tips how to choose what to study after your 12th standard. 12th முடித்த பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்றத முடிவு செய்ய உதவக்கூடிய 5 பாயிண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Before getting into the video, please subscribe our Cristen Lifestyle channel and please do press the bell icon. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Let's get into the video. வாங்க உள்ள போகலாம். Tip number 1. What's your passion? Some of the people do have a passion about their future work and what they're going to study, but most of the people don't have any kind of passion. Their ultimate aim is to get a good job and settle well and earn more. So for that people, this point is useless. They can skip this point and go for the next one. And for the people who do have a passion, they don't have to concern about the other points. They can simply go for the course that they had in their mind, and based on the passion, they can choose their course. என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, பேஸ்ட் ஆன் த பேஷன் நம்ம கோர்ஸை சூஸ் பண்ணலாம். சில பேருக்கு பேஷன் இருக்கணும், இந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு வெறியோட படிச்சிருப்பீங்க. அவங்க டேரெக்டாக இதான் கோர்ஸ்ன்னு போயிடுவீங்க. அவங்களுக்கு மற்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு பேஷன்றது ஒன்றும் இருக்காது. அவங்களோட ஒன்லி எய்ம் என்னென்னா, நல்ல வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஹாப்பியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க பேஷன்ற பாயிண்ட் ஒன்றும் ஒருத்தி கிடையாது. அவங்க மற்ற பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 2. Understand the current market demand and the future market demand. There is a huge demand for teachers, and after that there is a huge demand for engineers, and ultimate requirement for doctors. But after this corona, things have changed. There is a huge requirement for good doctors, there is a huge requirement for health workers, there is a huge requirement for staff nurses, there is always a demand for IT professionals. So you have to do a research on what is the current demand and what is the future demand. Based on that, there is a good probability that you can choose the course what you want to study and what you want to study. கரண்ட் டிமாண்ட் என்ன, கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்குன்ட்டு நீங்களாகவே ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஜாப் நல்லா ஹைலைட் ஆகிருந்துச்சு. ஒரு டைமில் டீச்சர் ட்ரைனிங்கிறது நல்லா ஹைலைட் ஆகிருந்துச்சு. டீச்சர் ப்ரொஃபஷன்றது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ஜினியர்ஸ் எல்லாருமே என்ஜினியர்ஸில் போய் சேர ஆரம்பிச்சோம். இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க போகிற சில டாக்டர்ஸ் அவங்க எப்பயுமே அந்த டிமாண்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐடின்றது ஒரு பயங்கர பூம் ஆனிச்சு. எல்லாருமே ஐடியில் போனாங்க. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ்சி இப்படின்னு போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு டைமுக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் முன்னோக்கு பார்வையோட பார்த்தோன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கோர்ஸை நம்ம படிக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். டிப் நம்பர் 3. Decide what kind of job that you wish for. Some do have a wish to work in a construction site. Some do have a wish of working in front of the computers. Some do have a wish of exploring things. Some do have a wish of creating new things. So the wish might differ, but if you find what's your wish, you might have get the course what you want to study. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையில் போய் சேரணும், என்ன மாதிரி வேலையில் நீங்கள் இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்கணும்னா, சரௌண்டட் பை உமன், நிறைய பொண்ணுங்க இருக்கணும் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு கூட சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க, பல இடத்துக்கு சுற்றிட்டு வரணும், அது மாதிரி ஒரு வேலையாக இருக்கணும்னு தோணும். சில பேருக்கு நான் க்ரியேட் பண்ணணுங்க, அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற ஆசை கூட இருக்கும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்றது நீங்கள் அல்டிமேட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. டிப் நம்பர் 4. வாட்ஸ் யுவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்? பிகாஸ் most of the dreamy jobs, dreamy courses won't available everywhere. At the same time, won't be available at a cheap rate. So please do consider how much your family can afford for your education. If you think the course doesn't worthy enough for the money that you're going to spend, please get that idea of the course and please do the research again and find the alternative. உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ட்ரீமியான கோர்ஸஸ், ஏன்னா பல ட்ரீமி கோர்சஸ் இருக்குது. பைலட் ஆகணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். இப்போ அதுக்கு அந்த பைலட் ஆகணுன்ற கோர்ஸ் எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்காது. அப்போ வெளியில் போகணும், அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸ்லாம் நம்ம ஃபேமிலியில் பியர் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதையும் பார்க்கணும். நம்ம அப்படி முடியலன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணி வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு செட் ஆகிறது என்ன மார்க்கெட் டிமாண்டில் உள்ளது அப்படின்னு பார்த்து வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு ட்ராவல் ஆகணும். டிப் நம்பர் 5. Never go beyond your peer pressure and don't choose the course based on your friends what they chose, and never go beyond your family urge until unless you have the passion of getting into that course. Please don't choose it for your family, don't choose it for your parent pressure.
என்ன சொல்கிறாருன்னா, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ற காரணங்களுக்காக எந்த கோர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் சேருங்க. அப்படி இல்லைனா do a proper research and find it. So I believe this video will help you to choose your educational courses after your schooling, and I believe you would have liked this video. If so, please like the video and don't forget to subscribe Cristen Lifestyle. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Keep on supporting Cristen Lifestyle. Stay tuned.